ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் சாபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருப்பான். ஆக்சுவலாக அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம ஹீரோ கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அது வந்து ஒரு ஓப்பனிங் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சாபிட்டோவை தோக்கடிச்சிருக்கான். அண்ட் அந்த அவ்வளோ பெரிய பாறாங்கல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 துண்டாக்கியிருக்கான். அது எப்படிடா இவ்வளோ நாள் இல்லாத ஓப்பனிங் த்ரெட் வந்து திடீர்னு நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்ததில் அவனுடைய சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லை வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பான். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோவால் இப்போ இதை பண்ண முடிஞ்சுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வழியாக நான் சாதிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு உரக்கொடைக்கு வந்து பார்த்திங்கன்னா வராரு. அவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, ஆக்சுவலாக எனக்கு வந்து உன்னை அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு அனுப்ப வந்து விருப்பமே இல்லை, ஏன்னா என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட்டையும் நான் இழக்க விரும்பல அப்படின்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசுகிறாரு. பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள், நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டும் செய்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கும் அப்படியே ஆனந்த கண்ணீர்லாம் வர அவர் வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததுக்கான பலனா நம்ம உரக்கொடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய விருந்தே வைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் இப்போ ஜாலியாக சாப்பிட ஆரம்பிக்கிறான். டாஞ்சிரோ, இனிமே உன் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது, அட்லீஸ்ட் இன்னைக்காவது நிம்மதியாக சாப்பிடு அப்படின்னு நம்ம உரக்கொடைக்கு வந்து நினைக்கிறாரு. நாளைக்கு தான் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து இப்போ இவ்வளோ நாளாக வளர்த்த முடிய வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டிக்கிட்டு இருக்கான். நல்லா சாப்பிட்டியாப்பா, நல்லா சாப்பிடு, அப்போ தான் உன்னால் ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் டீமன்ஸும், அதுங்க எவ்வளோ ஹியூமன்ஸை சாப்பிடுதோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக அதுங்க மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் மாஸ்க் தராரு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இதுதானே சாபிட்டோவும் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இப்போ உரக்கொடைக்கு வந்து இதில் ஒரு ஸ்பெல் இருக்குது, இது வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அவர் கொடுக்க நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கிக்கிறான். எனக்கு தெரிஞ்சதை நான் எல்லாத்தையும் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன், இனிமேல் நீ தான் சர்வே பண்ணணும் அப்படின்னு நம்ம உரக்கடைக்கு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ நெசுகோவோட கையை பிடிச்சிட்டு, எனக்காக இல்லைனாலும் நான் உனக்காகவாது அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகும் நெசுகோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு கிளம்பிடுறான். போகும்போது சாபிட்டோவும் மாக்கமோக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல தான் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். உரக்கொடைக்கு அப்படியே ஷாக்கில் நின்றுட்டு இருக்காரு. வாய்ப்பே இல்லை, இறந்து போனவங்களை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒமால ட்விஸ்ட் மூமெண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த சாபிட்டோவும் அந்த மோகமோ பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு போய் ஃபெயில் ஆகி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரோட ஸ்பிரிட்ஸ் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ட்ரைனிங் எடுத்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டான். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அழகாக இருக்குது. நம்ம ஹீரோ மாதிரியே ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க வந்து உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன், இந்த இடத்துல தான் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இந்த காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட டீமன்ஸ் இருக்குது, காலையில் விடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே சர்வே பண்ணணும். இந்த விஸ்டீரியா பூக்கள் வந்து டீமன்ஸ்க்கு வந்து ஒத்துக்காது, ஸோ இதை தாண்டி மேக்ஸிமம் அதுங்கெல்லாம் வெளியே வராது அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க. இப்போ எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இங்கிட்டமா ஓடிக்கிட்டு இருக்கான். எப்பா சாமி, விடிகிற வரைக்கும் எப்படியாவது தப்பிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லி. இப்போ திடீர்னு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு டீமனோட ஸ்மெல் அடிக்க நம்ம ஹீரோ உஷாராகி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்க, இப்போ திடீர்னு மேலேருந்து ஒரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ வந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறான். இப்போ திடீர்னு பின்னாடில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் வந்து அட்டாக் பண்ணுது. டே இதெல்லாம் போங்காட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்க, சரி சட்டுப்புட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காக அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது ஓன் குரங்கு, இது ஏன் குரங்கு அப்படின்னு சொல்லி. இங்கே பாரு குமாரே, நான் தான் இங்கே ஃபர்ஸ்ட் வந்தேன், அதனால அவனை நான் தான் சாப்பிடுவேன் பார்த்துக்கோ. இதோ பாடுறா, நீ ஃபர்ஸ்ட் வந்தா நீ தான் அவனை சாப்பிடணுமா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, சரி விடு, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 50-50 அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறாங்க. என்னடா அட்டாக் டீம் போட்டு அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. நம்ம ஹீரோ இப்போ அவனுடைய பயத்தெல்லாம் போக்கி வாட்டர் ப்ரீதிங் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அந்த 2 டீமனோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வெட்டிடுறான். வதையரே ஃபர்ஸ்ட் மர்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ இப்போ தான் ப்ராப்பராக ஒரு டீமனை வந்து பார்த்தீங்கன்னா சாவடிக்கிறான். பரவாயில்ல, என் ட்ரைனிங் எதுவும் வேஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆனந்த கண்ணீர்லாம் விடுறான். பரவாயில்ல, இந்த ஸ்வாடை கரெக்டாக யூஸ் பண்ணால் ஒரு எலும்பு கூட ஆப்பிள் மாதிரி வெட்டலாம் போல இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து உரக்கடைக்கு சொன்னதை வந்து நினச்சி பார்க்குறான். டீமன்ஸோட வீக்கஸ்ட் பார்ட் வந்து அதுங்களுடைய கழுத்து தான்.
ஸோ அதுங்களோட தலையை வெட்டி தான் நம்மளால் சாவடிக்க முடியும். அதுக்குன்னு சாதாரண ஸ்வாடெல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஸ்பெஷலாக இந்த நியூட்ரியன் ஸ்வாட் இருக்குது. இதை வச்சு தான் நம்மளால் டீமன்ஸை வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம உரக்கொடைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து இறந்து போன டீமன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுறான். இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோ எவ்வளோ கைண்டானவன்னு. இப்போ நம்ம ஹீரோக்கு குபீர்னு ஒரு பிளட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குது. எங்கேருந்து இது வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அப்படியே ஷாக் ஆகி பயந்து ஒளிஞ்சிக்கிறான். பார்த்தா அபாமினேஷனுக்கும் ஹல்க்குக்கும் பிறந்தவ மாதிரி ஒரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இப்போ அந்த சாபிட்டோவையும் மோக்கமோ பொண்ணையும் தான் காமிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து அண்ணா டான்ஜரோவால் அந்த டீமனை வந்து சமாளிக்க முடியுமா, அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சாபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்படியே இந்த சைட் பார்த்தா அந்த கண்ட்ராவி பிடிச்ச டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் ஸ்லேயரை வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி போய்கிட்டு இருக்கு. அந்த டீமன் ஸ்லேயரும் இது என் லிஸ்ட்லேயே இல்லையாடா அப்படின்னு சொல்லி உயிரை கையில் பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கையில் வச்சுட்டு இருந்த ஒரு டீமன் ஸ்லேயரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக முழுங்கிருது. அவனை சாப்பிட்டோன்னே அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. அந்த பையன் வந்து பயந்து ஓடும் போது அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அவனை பிடிச்சிருது. இனிமேல் பயந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனமும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு இறங்குறான். வாட்டர் பிரீதிங் செயின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமனோட கையை வெட்டி அந்த பையனை காப்பாத்துறான். ஓ திரும்பவும் அதே கேட் மாஸ்கா, எத்தனை தடவை தான் இவனுங்களை சாவடிக்கிறதோ அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஆமா இது எந்த வருஷம் அப்படின்னு அந்த டீமன் கேட்க நம்ம ஹீரோவும் சொல்றான். ஓ இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி இப்போ அவன் சைக்கோ மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட நான் இங்கே வந்து 47 வருஷங்கள் ஆயிடுச்சு. டே உரக்கொடாக்கி அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியோட கத்திக்கிட்டு இருக்கான். டே பைத்தியம் அப்படின்னா உனக்கு என் மாஸ்டர் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அந்த உரக்கொடைக்கு எப்படி மறக்க முடியும், அந்த நாய் தான் என்னை இங்கே பிடிச்சி போட்டான் அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இத்தனை வருஷம் எவனாலையும் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு அந்த பின்னாடி இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நான் எப்படியும் இங்கே சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே, அதில் 13 இல்லை உன்னோட சேர்த்தா 14 பேர் அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. எனக்கு புரியல என்ன 14 அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஓ அதுவா, அது இவ்வளோ நாள் நான் எவ்வளோ உரக்கொடைக்கியோட ஸ்டூடெண்ட்ஸை சாவடிச்சிருக்கேன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. பார்த்தா இது வரைக்கும் நம்ம உரக்கொடைக்கு சைட்லேருந்து வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாவடிச்சிருக்கு. அண்ட் அந்த லிஸ்ட்டில் நம்ம சாபிட்டோ மோக்கமோ வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஆக்சுவலாக நீ போட்டிருக்கல ஒரு மாஸ்க், இதை வச்சு தான் நான் உரக்கொடைக்கையோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இந்தோ இதை கேட்டு இப்போ நீ டென்ஷன் ஆகிறல, இதே மாதிரி தான் ஒரு பொண்ணு வந்து டென்ஷன் ஆனால் அவளை நான் வந்து கண்டம் துண்டமாக பிச்சு எரிஞ்சிட்டேன்டா அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. வாயை மூடுறா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெறி கொண்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, டான்ஜரோ எங்களை நினச்சி வருத்தப்படாத, உன் ப்ரீதிங்கை நீ கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு நம்ம சாப்பிட்ட சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. இப்போ டக்குன்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடிச்சிருது. நம்ம ஹீரோட மாஸ்க் வந்து அப்படியே உடஞ்சிருது. நம்ம ஹீரோவும் அப்படியே மயக்கத்துக்கு போயிடுறான். நம்ம ஹீரோ காப்பாற்றின பையன் வந்து ஆள உர்றா பல்லேலக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே தப்பிச்சிடுறான். நம்ம ஹீரோக்கு ரத்தம் வரதை பார்த்து அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக ஒன்றையும் சாவடிக்க போகிறேன், உன்னை சாவடிச்சதுக்கப்புறம் அந்த உரக்கொடைக்கோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா எழுஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அந்த அட்டாக்கை டாச் பண்ணிடுறான். ஓ அப்படின்னா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, அப்படின்னா எனக்கு ஃபன் உறுதி அப்படின்னு சொல்லி அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த டீமன் வந்து, டேய் தம்பி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு பையன் இருந்தான் மூஞ்சில தழும்போட, அவனும் உன்ன மாதிரி வந்து என்ன அட்டாக் பண்ணான். ஆனால் அவன் ரொம்ப வீக்காக இருந்ததுனால அவன் ஸ்வாட உடஞ்சிருச்சு. அப்போ அவன் ரியாக்ஷனை பார்க்கணுமே, அப்படியே அவனை மூஞ்சிலே அடித்து அவனை சாப்பிட்டுட்டான் அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, அந்த டீமன் வந்து கீழ் வழியால் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணிடுறான். இவன் மேலே இருக்கான், கண்டிப்பாக நான் பண்ணுற அட்டாக்லேருந்து இவனால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கையை வச்சு அட்டாக் பண்ண, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்து ஓடி வந்து அந்த டீமனோட கழுத்தை வெட்டலான்னு பார்க்கும்போது, என் கழுத்தை அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வெட்டிட முடியாது, இவனை டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்குது. ஆனால் நம்ம ஹீரோ கண்ணுக்கு அந்த ஓப்பனிங் த்ரெட்டு தெரிய நம்ம ஹீரோ அதை வச்சு கரெக்டாக அந்த டீமனோட கழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடுறான். இப்படியே இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ. அடுத்து புதிய எபிசோடில் பார்க்கலாம். பாய்.